நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தை எல்லாருமே ஆல்ரெடி தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ டைம் கிடைச்சதுனால பார்த்தேன். லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். லப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. இந்த லப்பர் பந்து படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பச்சைமுத்து தமிழரசன் அப்படிங்கிறது அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஏன் சொல்றேன்னா, டேரக்டரோட பேர் எனக்கு முக்கியமா தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் இது. சரி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ், சாரி கெத்து தினேஷ், இவங்க தாண்டி பார்த்தோம்னா நம்ம ஹரிஷ் கலை நடிச்சிருக்காரு. அஞ்சனா அப்படிங்கிறவங்க இந்த படத்துல ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம சுவாசிகா மேடம் நடிச்சிருக்காங்க. சுவாசிகா மேடம் மட்டும் இல்லாம பாலசரவணன், அது மட்டும் இல்லாம டிஎஸ்கே நடிச்சிருக்காரு. டிஎஸ்கே கூட பார்த்தோம்னா நம்ம காளி வெங்கட் சார் நடிச்சிருக்காரு. இப்படி படம் ஃபுல்லாவே திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. படம் ஃபுல்லா நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாண்டோட தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஓகே, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த படத்தோட டியூரேஷன் டைம் 2 மணி நேரம் 24 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. ஸோ ஓகே, இந்த படத்தோட கதை என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட கதையை நான் பெருசாலாம் ரிவ்யூ பண்ண விரும்பல. 2 பேர் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ஆனா 2 பேத்துக்குள்ளயுமே ஈகோ இருக்குது. அது சின்ன வயசுலேருந்தே தொடருது. பட் இருந்தாலுமே கூட 2 பேருக்குமே வயசு வித்தியாசம் இருக்குது. பட் இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம அட்டகத்தி தினேஷோட பொண்ண தான் நம்ம ஹரிஷ் கல்யாண் லவ் பண்றாரு. பொண்ணு பார்க்கலாம் கூட வராங்க. ஒரு கட்டத்துல இந்த அட்டகத்தி தினேஷோட பொண்ண தான் நம்ம ஹரிஷ் கல்யாண் லவ் பண்றாரு அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே தெரிஞ்சது. பட் இந்த 2 பேரோட மோதல்லையுமே தான் பொண்ணோட காதலை விட, தன்னோட காதலை விட 2 பேருக்குமே ஒரு ஈகோ தான் பெருசா தெரியுது. கடைசியில ஈகோ ஜெயிச்சா, காதல் ஜெயிச்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. நான் சொன்ன ஷார்ட்டா ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு போலாம். அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே. பட் அவ்வளோ தூரம் லென்த் பண்ண நான் விரும்பல. ஸோ ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா எனக்கு தெரிந்த படத்துல நீங்க நெகட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குன்னா எதுவுமே சொல்ல முடியாது. பட் சில இடங்கள்ல அந்த லாஜிக் மிரர் இருக்கும். அது எல்லா படத்துலையுமே வருது. படத்துக்கு மியூசிக் என்ன தேவையோ அதை கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்துல கேப்டன் சாரோட பாட்டுலாம் நிறைய வரும். நம்ம தினேஷ் சாரோட என்ட்ரியில பூரா நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த பாட்டு அங்கங்க நிறைய இடங்கள்ல வரும். அதே மாதிரி அவரோட கேரக்டர்லாம் பார்த்தோம்னா தினேஷ் சார் வந்து என்னடா இவர் இப்படி ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அப்பாவா ஒரு இளம் வயசு ஹீரோவுக்கு ஒரு மாமனார் கேரக்டர்ல, அதுவும் இந்த ஒரு வயசுல கிரிக்கெட் விளையாடுற ஒருத்தரா, அந்த ஏரியால கிரிக்கெட்ல அவர் அடிச்சுக்க ஆள் இல்லடா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல காமெடியாகவும் இருக்குது, நிறைய இடங்கள்ல சீரியஸாகவும் இருக்குது, நிறைய இடங்கள்ல இவருக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு பூந்து விளையாடிக்காரு கிரிக்கெட்ல. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்து தான் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு பார்த்துட்டு அங்கிருந்து உம்முன்னு பொண்ணுகிட்ட 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு அதே கிரவுண்ட்ல விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோட கிரவுண்டுக்கு வந்து அங்கேயாவது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ சேருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள எதிர்பார்ப்போம். பட் அந்த இடத்துல 2 பேருமே ஈகோ இன்னும் அதிகம் தான். அவரோட ஃபேமிலியே அந்த கிரவுண்டுக்கு வரும். அந்த கிரவுண்டுக்கு வர்றப்ப கூட அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சுவாசிகாவும் அஞ்சனாவும் அங்கிருந்து கோச்சிட்டு முன்னாடி போவாங்க. அது ஒரு ஷார்ட் ஆகட்டும். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் சாரும் தினேஷ் சாரும் அப்படியே பின்னாடி வருவாங்க. அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ பிளாக் போடுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹரிஷ் கல்யாண் சார், நான் அவரை பத்தி முக்கியமா சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்டார் படம் ரீசெண்டா கவின் படம் வந்துருந்துச்சு. பட் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு மிஸ் ஆகி அதுல கவின் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் அந்த படத்தை அவர் மிஸ் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு கதையை வந்து செலக்ட் பண்ற டேலண்ட் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா போன வருஷம் பார்க்கிங்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதே கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட இவரோட வயசுல மூத்த ஒருத்தரோட ஈகோ ஏற்படுது. அந்த ஈகோ வச்சு தான் அந்த கதை நடக்கும். அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் இது அதை விட பெட்டராகவே இன்னும் சூப்பரா இருந்துச்சு. சார் நல்லா கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயராகவும் சரி, ஒரு காதலிக்கு காதலனாவும் சரி, ஒரு மாமனார்ட்ட ஈகோன்னு தெரிஞ்சு அவர்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாம எப்படியெல்லாம் திணறோம் அப்படிங்கிறதாகட்டும், சில இடங்கள்ல அந்த மன்னிப்பு கேட்கணுங்கிறத தாண்டி அந்த ஒரு ஈகோவை அவர்ட்ட ஏத்தி விட்டு அதை விளையாட்டுல காமிக்கிற அந்த ஒரு சீனாகட்டுமே, கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 பேருக்குமே இது கேரியர்ல ஒரு முக்கியமான படம் அப்படிங்கலாம் இல்ல. இந்த படத்தை நடிச்ச ஒவ்வொரு கேரக்டருக்குமே முக்கியமான படம். இவங்களை தாண்டி இந்த படத்துல 3வது ஒரு கேரக்டர் சுவாசிகா மேடம். இவங்களாம் பார்க்கும்போது என்னடா இவங்க மலையாளத்துல வந்திருக்காங்க புது ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். பட் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இல்லை 11 வருஷம் இருக்கும். இதுக்கு முன்னாடி கோரிப்பாளையம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எனக்கு பிடிச்ச படம். அந்த படத்துல இவங்க ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க.
பட் அந்த படத்துல இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் ஆள் மாறிட்டாங்க. ஏன்னா இத்தன வருஷம் கேப்ல கொஞ்சம் ஆள் மாறியிருப்பாங்கல்ல. சரியா தமிழ் படத்துல வாய்ப்பு கிடைக்காதனால விலகி போனாங்க. பட் ரீஎன்ட்ரி குடுத்துருக்காங்க. பக்காவா மாஸா ஒரு மாடலான ஒரு பொண்ணு எப்புட்றா அந்த கேரக்டர்லாம் நடிக்க ஒத்துக்குச்சு. அதுவும் அவங்களோட ஒவ்வொரு பேஸ் அவங்க திரும்புனாங்கன்னா ஒரு இதா இருக்கும். அதே மாரி நடந்தா ஒரு கோபத்துல நடப்பாங்க. அதே மாரி ஒரு கடிக்கார வச்சிருப்பாங்க. அப்படியே இந்த கறிவெட்டுற சீன்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கறிவெட்டுற கேரக்டர் ஆகட்டும், தினேஷ்க்கும் சுவாசிகா மேடம்க்கும் லவ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஏன்னா, அவன் ஹரிஷ் கல்யாண் சாருக்கும் அஞ்சனாவுக்கு இருக்க லவ் கெமிஸ்ட்ரியா கூட எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியலன்னா கூட, இவங்க 2 பேருக்கு இருக்க லவ் கெமிஸ்ட்ரி சூப்பராவே இருந்துச்சு. இந்த வயசுல இப்படி ஒரு லவ்வா அப்படிங்கிற மாரி, ஒரு இடத்துல கோச்சுக்கிட்டு போயிருவாரு. கோச்சுட்டு போனதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு தினேஷ கூட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இருந்தாலும் சுவாசிகாவோட மாமியார் போய் வீட்ல இருந்து கூட்டு வருவாங்க. அப்ப திடீர்னு உம்முன்னே நிப்பாரு. "என்ன ஏன் விட்டு போன?" அப்படின்னு சொல்லி அப்படியே கதறுவாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு ரியலா நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்கும் அந்த மாரிலாம் இருந்துச்சு. பட் அவங்களோட கேரக்டர் முக்கியமான படம். கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அஞ்சனா எனக்கு தெரிஞ்சு அவங்கள இந்த படம்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். அவங்களே ஓன் டப்பும் குடுத்துருக்காங்க. டப்பிங்லாம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல கேரக்டர் படம் ஃபுல்லாவே. ஏன்னா, ஒரு ஹீரோயினா 2 பாட்டு 4 சீன் இருக்காம, கதையில ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கிரவுண்ட்ல வரும்போது அப்பாவா நான் கட்டிக்க போறவன் அப்படின்னு இருக்கும்போது, அப்பா தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டிக்க போறவன் ஒரு அப்பா அப்பீட்டு கூட்டு போறதாகட்டும், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். எங்க அப்பா எனக்காக நான் இவன தான் கல்யாணம் பண்ணுவேன்னா, எங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு. தன்னோட ஈகோலாம் தூக்கி போட்டுருவாரு. ஆனா நீ அப்படி வருவியாடான்னு சொல்லி, அங்க கேட்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஒரு சீன் இருக்கும். பொண்ணு பார்க்க வருவாரா, வரமாட்டாரா, வரமாட்டாரான்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சீன் நடக்கும். அப்போ தன்னோட அம்மாவான சுவாசிகாவ பார்த்து, நம்ம அஞ்சனா மேடம் ஒரு டயலாக் கேட்பாங்க சொல்லுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அத விடுங்க. அது அதால விவரமா விளையாட அனுப்பிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் எனக்கு தியேட்டர்ல பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. இவங்கள தாண்டி காளி வெங்கட் சார் குடுத்த கேரக்டர கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. 2வது நம்ம பாலசரவணன் சார் செம்மைங்க. இந்த படத்துல வந்து இவங்க 2 பேத்துக்கு அப்புறம் இவரு ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோ கூடயே இருப்பாரு. அதாவது ஹரிஷ் கல்யாண் கூடயே இருப்பாரு. அ ஒரு மளிகை கடையில மன்னிப்பு கேட்க போறப்போ ஒரு காமெடி நடக்கும். அது ஏன்னா குபீர் சிரிப்பு வயிறு வலிக்கு சிரிச்சுட்டேன். அதே மாரி கிரவுண்ட்ல விளையாண்ட்டு இருக்கும்போது நம்ம ஹரிஷ் கல்யாண் சைடு இருந்து இவரு ஒரு டீமாவும், இன்னொரு பக்கம் நம்ம தினேஷ் சார் இருந்து திவாகர் ஒரு டீமாவும் இருப்பாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி கலாய்ச்சுக்குவாங்க. இந்த மூவ்மெண்ட் இவங்க கலாய்க்கிற டயலாக்லாம் பார்க்கும்போது, எப்புட்றா இவங்களுக்கு இந்த டயலாக்லாம் கிடைக்குது? பார்க்கும்போது ரியல்ல ஒருத்தன் இப்படியெல்லாம் நினைச்சு தான்டா திட்டுவான் அப்படின்னு மாரி தோணும். அதுவும் இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் பார்க்கும்போது 2 பேரும் அந்த கைய இப்படி தட்ட வருவாங்க. மீண்டு திரும்புவாரு. அந்த சீன் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாலசரவணன் சார் ஒவ்வொரு படமும் நான் பார்க்குறேன். நல்லா ஆக்டிங் வந்துட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அதே மாரி அவங்க கூட அந்த ட்ரிங்கிங் கேரக்டராவும் தினேஷ் சார் கூடயே இருக்க கேரக்டர் திவாகர் சார் அவருமே கொடுத்த கேரக்டர் கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு. இத தாண்டி டிஎஸ்கே அவருமே கொடுத்த கேரக்டர் கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு. பட் நான் படம் பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல அவருக்கு பெருசா ஸ்கோப் இல்லையோடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது கிளைமேக்ஸ் போக போக தான் ஒரு ஸ்கோப் தெரிஞ்சது. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தாண்டி படத்துல என்ன சொல்ல வருதுன்னா, படத்துல இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு. வேற யாரும் இல்லைங்க. நம்ம கேப்டன் சார் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோ. ஏன்னா கோட் படத்துல அவர் வந்து ஒரு கேமியோ மாரி ஏ1 தொழில்நுட்பத்துல காட்டியிருப்பாங்க. பட் அதெல்லாம் காட்டாம அந்த செவுத்துல ஒரு ஆர்ட்ஸ் மூலமாவும், நம்ம தினேஷ் சாரோட லவ் சீன்ஸ்க்கு வந்த ஒரு பாட்டாகட்டும், அதே மாரி அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு சீன்ல ஆட்டமா தேரோட்டம் அந்த பாட்டு போடுற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, தினேஷோட என்ட்ரில ஒவ்வொரு டைம் கேப்டனோட சாங் ஆகட்டும், அதே மாரி அவரோட வண்டியில பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாஸ்க்ல விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாவே விஜயகாந்த் சார் இந்த படத்துல டிராவல் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இந்த படத்துல டிராவல் பண்ண மாரி தான் எடுத்திருக்காங்க. ஆல்சோ டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு. நெறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு வாழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூப்பிட்டு வாழ்த்த அவங்களாம் இங்க வருவாங்களான்னு தெரியல. பட் நானும் இவங்கள அங்கிருந்து போய் வாழ்த்துற அளவுக்கு எனக்கு டைம் குடுப்பாங்களா அவங்க அப்படிங்கிறது எனக்குன்னு தெரியல. ஸோ டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அத நான் மறந்துட்டேன். பட் இருந்தாலும் அத நான் கடைசியா சொல்றேன். அ சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசா நுழைக்காம இந்த பாரதித் மாரி இவங்க மாரிலாம் வந்து இவரு பெருசா நுழைக்காம, ஒரு கிரிக்கெட் டீம்ல அன்புங்கிற ஒருத்தன் எஸ்சி அப்படிங்கிறத உள்ள நுழைக்காம விட்டுருவாங்க. பட் இதனால ஒரு டீம்ல விளையாட இடம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டீமா போவாங்க. இத வந்து வாடகை அப்படிங்கிற மாரி நம்ம ஹரிஷ் கல்யாண் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷன் முடியும். இந்த ஒரு இதுக்கு கிளைமேக்ஸ் ஒரு கான்செப்ட் குடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாருக்கும். எல்லாம் ஒற்றுமையா விளையாடணும் அப்படிங்கிற விஷயத்த, இன்னும் எல்லாருமே படத்த விரும்பி தான் பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்குது. யார் மனசையும் புண்படுத்துற மாரி காட்சிகள் இந்த படத்துல இல்லவே இல்ல. நீங்க ரசிச்சு பார்ப்பீங்க. அதுவும் நம்ம ஹரிஷ் கல்யாண், தினேஷ் காம்போ ஒவ்வொரு சீனும் தெறிக்க விட்டுருக்காங்க. டைம் இருந்துச்சுனா கண்டிப்பா பாருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். சிலர்லாம் கூட திட்டுனாங்க.
நீ உங்கள் ஊரில் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீ படம் பார்ப்ப, அன்னைக்கு வந்து நான் ரிவ்யூ பார்க்கணுமாடா? அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியன்ஸ் போட்டாங்கடா. எல்லாம் ஏன்டா திரியிற அப்படின்னு ஒருத்தர் நேற்று கூட என்னை போட்டு கழுவி கழுவி ஊற்றுனாங்க. அது அவரே சொன்னாப்புல, கண்டிப்பாக அந்த படம் உங்கள் ஊருக்கு வருண்டா வருண்டா வருண்டான்னு. சரி வரலைன்னா ஒரு வேளை ஓடிடியில் வரப்போ நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேட்டரில் வந்துருச்சு. அனைவரும் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.